டோட்டல் டெரிவேட்டிவ் ஞாபகம் இருக்கா? டோட்டல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்னது? சரி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் லெட் அஸ் சே f. ஸோ டோட்டல் டெரிவேட்டிவ் ஆஃப் f is equal to dou f by dou t plus u into dou f by dou x plus v into dou f by dou y plus w into dou f by dou z. இதில் இது என்னது? லோக்கல் டெரிவேட்டிவ். ஏன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அ ஸ்பெசிஃபிக் கோஆர்டினேட். அங்கே வந்து XYZ மாறாது. ஸோ ஒரே இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எப்படி மாறுது அப்படின்னு இது சொல்லும். ஸோ இட்ஸ் லோக்கல், ஒரு இடத்துல தான். பட் இது ஃபுல்லாக கன்வெக்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ். ஒரு இடத்துக்கு மூவ் ஆக எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்ல போகிறது இந்த கன்வெக்டிவ் டெரிவேட்டிவ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டோட்டல் டிஃபரன்ஷியேஷன். இப்போது வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஆக்சலரேஷன் வரும். ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் என்ன? சேஞ்ச், அவ்வளோதான். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்னது? ஆக்சலரேஷன். ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் இஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு வினா dv by dt is equal to your acceleration. ஓகேவா? சரி, இப்போ ஒரு சம் போடுங்க. எழுதிக்கிறீங்களா? an ideal flow is given by is the flow steady? First subdivision, is the flow steady or unsteady? Second subdivision, find the local acceleration. Third subdivision, find the convective acceleration. Fourth subdivision, find the magnitude of total acceleration at 2, 1, 3. Total acceleration at 2, 1, 3. XYZ. சரி, ஓகே. இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க டீசெண்டாக. ஃபஸ்ட்டு சிம்பிளாக பார்த்தோன்னே சொல்லுங்கள், இது ஸ்டெடியா அன்ஸ்டெடியா? ஸ்டெடி ஃப்ளோவா அன்ஸ்டெடி ஃப்ளோவா? ஸ்டெடி ஃப்ளோ. ஏன்? டைம் வேரியபிளே இல்லை. லைக் இங்கே ஒரு டீயோ இல்லை டி ஸ்கொயர்டோ ஃபுல்லாக இருந்திருந்தால் அது டைம் டிபெண்ட். ஏன்னா இங்கே நீங்கள் 1 செகண்ட்றப்போ ஒரு வி வரும், 2 செகண்ட்ஸ்ன்றப்போ ஒரு வி வரும். பட் இங்கே டைம் டேர்மே இல்லை, டைமுங்கிற வேரியபிளே இல்லை. ஸோ எந்த ஒரு டைம்லையும் இட்ஸ் கோயிங் டு பி த சேம் வெலாசிட்டி. அதனால் டைம் இண்டிபெண்ட், அதனால் ஸ்டெடி ஃப்ளோ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர் என்ன? இட்ஸ் ஸ்டெடி ஃப்ளோ. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? லோக்கல் ஆக்சலரேஷனும் கன்வெக்டிவ் ஆக்சலரேஷனும் கேட்டிருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணணும்? டோ வி பை டோ டி வேணும். அதுக்கப்புறம் யூ டோ பை டோ எக்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு யூவும் வியும் கண்டுபிடிப்போம். கொடுத்துருக்கிறது என்னது? வி இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்க, 2x³ i கேப் மைனஸ் 3x² y j கேப். v இஸ் ஈக்குவல் டு என்னது? u i கேப் ப்ளஸ் v j கேப் ப்ளஸ் w k கேப். அப்போ u v என்னது? w ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். தூக்கி அப்படியே ஃபார்முலாவில் போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன வேணும்? டோ வி பை டோ டி கண்டுபிடிங்க. ஐ மீன் ஆக்சுவலி இது டிரைவ் பண்ணுறதுக்கு டோ வி பை டோ டி கண்டுபிடிங்க. இது என்னது? டோ வி பை டோ டி. ஓகே, 0. அது என்னது? லோக்கல் ஆக்சலரேஷன். லோக்கல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டோ வி பை டோ டி, தட் இஸ் ஈக்குவல் டு 0, நாட் டி டேர்ம்ஸ். அடுத்து கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிங்க. u மல்டிப்ளைட் பை டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் v மல்டிப்ளைட் பை டோ வி பை டோ ஒய் ப்ளஸ் w மல்டிப்ளைட் பை டோ வி பை டோ z. பட் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 2D ஈக்குவேஷன் தான், 2D ஃப்ளோ தான். ஸோ இதுலேயுமே 3வது இன்க்ளூட் பண்ண வேணும்.
ஃபஸ்ட்டு டைம் என்ன வரும் u இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ்னா 2x³ இன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸை பொறுத்து. ஸோ 6x² மைனஸ் 6xy என்ன வருது? கன்வெக்டிவ் ஆக்சிலரேஷன். சத்தமா 5 உனக்கு என்ன வருது? 3x/4y. எங்கே ஐஜே வெக்டாரோட சொல்லுங்கள், டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெக்டார் போயிடாது. அப்போது இதானே வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் ஆக்சிலரேஷன் கேட்டிருக்காங்க. டோட்டல் ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன் என்னது? கன்வெக்டிவ் ஆக்சிலரேஷன் ப்ளஸ் லோக்கல் ஆக்சிலரேஷன். லோக்கல் ஆக்சிலரேஷன் 0. ஸோ டோட்டல் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு உங்களோட கன்வெக்டிவ் ஆக்சிலரேஷன். எந்த பாயிண்டில் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் மேக்னிடியூட் ஆஃப் டோட்டல் ஆக்சிலரேஷன் அட் 2,1,3. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் XYZக்கு 2,1,3 போட்டு ஏ டோட்டல் கண்டுபிடிங்க வெக்டருக்கு. அடுத்து அந்த வெக்டருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கன்னா என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் இது ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் காம்பனன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் Z காம்பனன்ட் ஸ்கொயர். இது வந்துருச்சா முதல்ல இருக்கும் ஏ கன்வெக்டிவ். ஏ டோட்டல் ஈக்குவேஷன் என்ன வருது? வெக்டர் 384i மைனஸ் 48j. இது வந்து டோட்டல் ஆக்சிலரேஷன் வெக்டார் ஃபார்மில். இதோட மேக்னிடியூட் எவ்வளோ? 386.98. எல்லாருக்கும் வருதா அது? ஓகே, அடுத்த சம். இது ஓகே இல்லை? முடிச்சிட்டிங்களா? The velocity field is given by ஓகே எழுதியாச்சா? ஓகே, உங்களுக்கு ஒரு வெலாசிட்டி வெக்டார் கொடுத்துருக்காங்க, பொசிஷன் வெக்டாரும் கொடுத்துருக்காங்க. போன சம்மில் 1,2,3 டேரெக்டாக கோஆர்டினேட்டாக கொடுத்தாங்க. உங்களுக்கு பொசிஷன் வெக்டாராக கொடுத்துருக்காங்க. 1i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k. உங்களோட வெலாசிட்டி ஃபீல்டு இது. ஓகேவா? வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் அட் திஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதிலேருந்து இந்த பொசிஷன் வெக்டார்லேருந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் என்னது? 1,2,3. ஃபஸ்ட்டு சிம்பிள் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டிக்கு என்ன பண்ணணும்? XYZல 1,2, and at t equal to 1. ஸோ t equal to 1, XYZ equal to 1, 2, 3. இது எல்லாத்தையும் வீல போட்டு v கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன வருது? 20i ப்ளஸ் 5j ப்ளஸ் 4k. மேக்னிடியூடு எவ்வளோ? ஓகேவா? எல்லாருக்கும் வந்துருச்சா? ஓகே, அடுத்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிங்க. ஆக்சிலரேஷன் முன்னாடி பண்ண அதே ப்ரொசீஜர் தான். டோ வி பை டோ டி கண்டுபிடிங்க. uv
W தனியாக கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணி V வெக்டர் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் என்ன இருக்குது? U இன்ட்டு ∂V/∂x ∂V/∂t. ∂V/∂t என்னது? V Tயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த டேர்மில் மட்டும்தான் T இருக்குது. அப்போது 2Tx k cap ப்ளஸ் U இன்ட்டு ∂V/∂x. U என்னது? 10xy இன்ட்டு ∂V/∂x. எக்ஸை பொறுத்து இந்த ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 10y cap ப்ளஸ் 10j cap ப்ளஸ் t² k கேப்பா. இது வந்து ∂V/∂t. இது U இன்ட்டு ∂V/∂x. அடுத்து என்னது? V இன்ட்டு 5x² இன்ட்டு ∂V/∂y. ஃபுல்லாக ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஸ் பண்ண என்னது? 10x i cap ப்ளஸ் இங்கே ஒய் டேர்மே இல்லை, இங்கேயும் ஒய் டேர்மே இல்லை. இப்போ அதோட அவ்வளோதான். அடுத்து W இன்ட்டு ∂V/∂z. W என்னது? t² x ப்ளஸ் z இன்ட்டு ∂V/∂z. z டேர்ம் இல்லை, z டேர்ம் இல்லை, இங்கே மட்டும்தான் z டேர்ம் இருக்குது. z டிஃப்ரென்ஸ் பண்ணால் 1, வெறும் k cap. போட்டால் என்ன வருது? A வெக்டர் 450 i cap plus 200 j cap plus 26 k cap. சரி, ஓகே. அடுத்து இந்த கேர்ளு, ரொட்டேஷனு, வார்டிசிட்டி இதுக்குள்ளே போவோம். ஓகேவா? இந்த மூணுக்கும் முதல் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? ரொட்டேஷன்னா என்ன, வார்டிசிட்டினா என்ன, சர்க்குலேஷன்னா என்ன? கையோட வந்துருச்சு. ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலி அந்த ஃப்ளூயிடில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸோட ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ பேசிக்கலி அந்த ஃப்ளூயிடில் இருக்கிற பார்ட்டிகிளுக்கு எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கோ அதுதான் ரொட்டேஷன் பேசிக்கலி. ஸோ அந்த ஒரு ஃப்ளோ போகுது அப்படின்னா சம் பார்ட்டிகிள் இங்கே இருக்குது அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து அதுக்கு எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கோ தட்ஸ் யுவர் ரொட்டேஷன். ஓகேவா? வார்டிசிட்டி அப்படிங்கிறது அது வந்து ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அந்த ஃப்ளூயிடில் இருக்கிற ஜஸ்ட் அட் எனி பாயிண்ட் ஆன் தட் ஃப்ளூயிட் எவ்வளோ ரொட்டேஷன் இருக்குது, எவ்வளோ ரொட்டேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி தான் வார்டிசிட்டி. இப்போது பேசிக்காக ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி ஃப்ளூயிட், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்டிகிள்னு வச்சுக்கோ. அந்த பார்ட்டிகிள் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து எவ்வளோ வேகமாக சுற்றுது. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி தான். அந்த உள்ள நீ இப்போ இந்த ஃப்ளோக்குள்ளே ஒரு பார்ட்டிகிளை போடுறேன்னா அது எவ்வளோ ஸ்பீடாக சுற்ற போகுது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து அப்படின்னு. இப்போ ஏதோ ஒரு பொருளை நீ உள்ளே போடுறேன்னா எப்படியும் அது தண்ணியில் அடிச்சுட்டு போகும், இப்படி சுற்றிக்கிட்டே போகும்ல. ஸோ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து அது எவ்வளோ வேகமாக சுற்றுது, அதுதான் உன்னோட ரொட்டேஷன். அந்த ஃப்ளூயிடுக்கு இந்த மாதிரி சுற்ற வைக்கிறதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு டிஃபைன் பண்ணுற பேராமீட்டர் தான் வார்டிசிட்டி. ஓகேவா? ஸோ பேசிக்கலி அது வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்டிகிள் ப்ராப்பர்ட்டி மாதிரி, வார்டிசிட்டி வந்து ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. இது வந்து எலமெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போது ஒரு ஃப்ளோ இர்ரொட்டேஷனல்னால் என்ன அர்த்தம்? அப்போது ஒரு ஃப்ளோ இர்ரொட்டேஷனல்னால் நீங்கள் தண்ணியை தூக்கி ஒரு பொருளை இப்படி போடுறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு பொருள் இப்படி போடுறீங்கன்னா அது கடைசி வரைக்கும் மேலே போகலாம், கீழே போகலாம், லெஃப்ட்டில் போகலாம், ரைட்டில் வரும். ஆனால் அது இப்படியே தான் இருக்கும். இப்படியே எங்கே போனாலும் இப்படியே போகும். பட் இதுவே ஒரு ஃப்ளோ ரொட்டேஷனல்னால் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் அது எப்படி வேணாலும் ரொட்டேட் ஆகலாம். ஓகேவா? ஸோ ஒரு பிளேனு எக்ஸு ஒய்,
இந்த ஆங்கிளில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் உங்கள் பார்ட்டிகிள் அப்படின்னா இஃப் இட்ஸ் இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ டிஸ்பிளேஸ் ஆகலாம் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த சேம் ரிஜிட் பொசிஷன். இதே பொசிஷன்லாம் இதே தீட்டால தான் இருக்கும், மேலே போகும் கீழே போகும் ஆங்கிளில் போகும் எப்படி வேணாலும் போகும், பட் இந்த ஆங்கிள் மாறாது, அந்த எலமெண்ட்டோட ஆங்கிள் மாறாது. பட் இதுவே ரொட்டேஷனல் ஃப்ளோனா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் அது மூவ் ஆகும்போது இதோட ஆங்கிளும் மாறிட்டே போகும். ஓகேவா? ஸோ அதுதான் ரொட்டேஷனல் ஃப்ளோ. ரொட்டேஷனோட ஃபார்முலா என்ன? ரொட்டேஷனோட சிம்பிள் மோதல் என்னது? ஆங்குலர் வெலாசிட்டியோட அதே சிம்பிள் தான் ரொட்டேஷனுக்கும். ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொட்டேஷன் இஸ் யுவர் ஆங்குலர் வெலாசிட்டி, அவ்வளோதான். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு காம்பனண்ட்டாக இல்லைன்னா ஒமேகா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒமேகா ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஒமேகா ஜெட் கே கேப். ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபார்முலா? ஒமேகா எக்ஸ் என்னது? ஒமேகா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இது எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸுக்கு அடுத்து இந்த இது தெரியும்ல எக்ஸ் ஒய் ஜெட் இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு அடுத்து ஒய், ஒய்க்கு அப்புறம் ஜெட்டுக்கு அப்புறம் எக்ஸ் இந்த ஃபார்மெட்டில் வரணும் டினாமினேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் இங்கே வந்து WX கண்டுபிடிக்கணும், எக்ஸ்க்கு அப்புறம் என்னது ஒய்யும் ஜெட்டும். அப்போ ∂/∂y மைனஸ் ∂/∂z. ஆப்போசிட்டாக வேரியபிள்ஸ் எழுதணும். ஒய்யோட வெலாசிட்டி என்னது V, ஜெட்டோட வெலாசிட்டி என்னது W. ஓகேவா? இதே அடுத்து WYக்கு எழுதுனோம்னா WY இஸ் ஈக்குவல் டு ஒய் வருது, ஒய்க்கு அடுத்து அப்போ என்னது ஜெட்டும் எக்ஸும். அப்போ ∂/∂z மைனஸ் ∂/∂x. எக்ஸோட வேரியபிள் என்னது U வெலாசிட்டி, ஜெட்டோட வெலாசிட்டி என்னது W. ஓகேவா? WZ என்னது? ஜெட்டுக்கு அப்புறம் என்னது எக்ஸும் ஒய்யும். ஸோ ∂/∂x மைனஸ் ∂/∂y. ஒய்யோட வெலாசிட்டி என்னது V, எக்ஸோட வெலாசிட்டி என்னது U. ஓகேவா? எல்லாத்துக்குமே 1/2. ஓகே. ஸோ இது புரிஞ்சிருச்சா ரொட்டேஷன் வந்து ஒரு பார்ட்டிகிளோட ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ ரொட்டேஷனோட யூனிட் என்னது? rad per second. வார்டிசிட்டினா என்ன சொன்னேன்? வார்டிசிட்டி வந்து ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி, ஸ்பின்னிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் அட் அ பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்டில் ஒரு பார்ட்டிக்குள்ளே எதையோ அதனால் எவ்வளோ சுத்த வைக்க முடியும். ஸோ இது ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி வார்டிசிட்டி. வார்டிசிட்டி ஃபார்முலா என்ன? 2 ஒமேகா வேற இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னொன்று சொல்லுவாங்களே அது ஆப்ரேட்டர் வச்சு எப்படி எழுதுவீங்க? டெல் கிராஸ் V. டெல் கிராஸ் V போட்டால் என்ன வரும்? ஏன் மொதல் இது 2 இன்ட்டு ரொட்டேஷன் தெரியாதா? சரி ஓகே. இது டெல் கிராஸ் வீனா என்னது? டெல் என்னது? ஐ கேப் ஜே கேப் கே கேப். டெல் என்னது? ∂/∂x ∂/∂y ∂/∂z. V என்னது? U V W. கிராஸ் ப்ராடக்ட் எடுங்க. என்னது? அதான் அப்போது டெல் நீங்கள் இது போய் எடுத்தால் என்ன வரும்? கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா இது பண்ணு ∂W/∂y மைனஸ் ∂V/∂x. ஸோ உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு என்ன ஈக்குவேஷன் எழுதுனீங்களோ அதே தான் வரும். பட் உங்களுக்கு ரொட்டேஷனில் வந்து ஒரு ஹாஃப் இருக்கும். அந்த ஹாஃப் ஏன் வரும்னு தெரியுமா? சம்மந்தம் இல்லாமல் ரொட்டேஷனுக்கு அது நீங்கள் டெரிவேஷன் படிச்சிருப்பீங்களா? ஒன்றும் இல்லை, அது வந்து ரொட்டேஷனுக்கு வெலாசிட்டி வச்சு டிரைவ் பண்ணும்போது ஆவரேஜ் வெலாசிட்டி எடுப்போம். அந்த ஆவரேஜுக்கு ஒரு /2 போப்போம், அந்த 2 தான் தொங்கிக்கிட்டே வரும். ஸோ அது வந்து ரொட்டேஷன் ஹாஃப் ஆஃப் இதில் என்னென்னலாம் டேர்ம்ஸ் வருமோ வரும். ஸோ வார்டிசிட்டி இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? ஓகே. அப்போது சர்க்குலேஷன்னா என்னது? சர்க்குலேஷனுங்கிற ஒரு ஜென்ரலான மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, சர்க்குலேஷன்னா ஒரு லூப்பை சுற்றி பார்ட்டிகிள் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை. அதோட சிம்பிள் வேல்யூ என்னென்னா, லைக் உங்களுக்கு தெரியும்ல, காமா இஸ் ஈக்குவல் டு
விடிஎஸ். இந்த வேல்யூ ஃபைனைட்டாக இருந்தால் சர்க்குலேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்டிக்கிள் ஒரு லூப் இருக்குன்னா அந்த பார்ட்டிக்கிள் அந்த லூப் ஃபுல்லாக போய்கிட்டே இருந்தால் அதுதான் சர்க்குலேஷன், அப்போ தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்லாம் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் இந்த இன்டகரல், இந்த லைன் இன்டகரல் ஓவர் த க்ளோஸ் லூப், இஃப் இட் இஸ் சம் ஃபைனைட் வேல்யூ 0 வராமல் இருந்தாலே யூ ஹேவ் சர்க்குலேஷன். ஓகேவா? இந்த சர்க்குலேஷனை எப்படி நீங்கள் வந்து இந்த ரொட்டேஷனு வார்டிசிட்டி கூடலாம் ரிலேட் பண்ணுவீங்க? இங்கே எழுதுன்னு ஸ்டோக்ஸ் தியரமா? ஓகே, ஸ்டோக்ஸ் தியரம் யூஸ் பண்ணால் அப்போ என்ன ஆகும்? இது என்ன ஆகும்? சிங்கிள் இன்டெக்ரல் விடிஎஸ் என்னவாகும்? டபுள் இன்டெக்ரல் ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு என்னது? வார்டிசிட்டி. அப்போது சர்க்குலேஷன் இஸ் ஈக்குவல் டு வார்டிசிட்டி இன்ட்டு டிஎஸ். ஸோ உங்களோட சர்க்குலேஷன் முதல் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி இருந்துச்சு, நவ் இட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வார்டிசிட்டி. ஓகேவா? இதை நீங்கள் ரொட்டேஷன் எழுதணும்னா அகெயின் சிம்பிள். இதுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 2 ஒமேகா டிஎஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்குலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போது காமா இஸ் ஈக்குவல் டு இது மாதிரி ஏன் மைனஸ் வருதுன்னு தெரியுமா? ஆன்டி கிளாக் வைஸ் தான், பட் ஏன் இங்கே மைனஸ் வரணும்? ஆக்சுவலி ஏன்னா மேத்தமெட்டிக்ஸில் இந்த இன்டெக்ரல் எடுக்கும்போது கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணுவீங்களா, ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணுவீங்களா? ஆன்டி கிளாக் வை தான் பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணுவீங்க லூப் எடுக்கும்போது அதெல்லாம். ஆனால் நம்ம இங்கே ஏரோடைனமிக்ஸ் என்ன அசீவ் பண்ணியிருப்போம்னா வார்டிசிட்டி வந்து கிளாக் வைஸில் இருந்தால் பாசிட்டிவ் அப்படின்னு. அப்போது நீங்கள் ஏதாச்சும் சம் போடும்போதோ மேத்தமெட்டிக்கல் டிரைவ் பண்ணும்போதோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வார்டிசிட்டி நீங்கள் பாசிட்டிவ்னு எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மைனஸ் வரும். ஏன்னா மேத்தமெட்டிக்கலி கிளாக் வைஸ் வந்து நெகட்டிவ், அதை வந்து இது பண்ணுறது நலிஃபை பண்ணுறது தான் நம்மளாக ஒரு மைனஸ் தூக்கி போடுறோம். ஸோ அது எதை வச்சு டிரைவ் பண்ணி வர்றதுலாம் இல்லை, நம்மளோட கன்வென்ஷன் மாற்றி ரெகுலராக இருக்கிற கன்வென்ஷன்லேருந்து நம்ம வேறு ஒரு கன்வென்ஷன் எடுக்கிறனால அதை நலிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மைனஸ் போடுறோம், அதனால தான் மைனஸ் வருது. சரிவா? ஸோ மைனஸ் integral of v ds that is equal to del cross v ds. இப்போது நான் ரெண்டு சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, அதாச்சும் இங்கே காமா இங்கே டிஎஸ் இருக்குது, இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணனா என்ன ஆகும்? டி காமா. இங்கே இந்த இன்டெக்ரல் போயிருமா? ஓகேவா? இப்போது இந்த டெல் கிராஸ் வி இன்ட்டு டி இதுக்கு வந்து ஒரு இது போடுங்க, லைக் சர்க்குலேஷன் வந்து 0லேருந்து சம் வேல்யூ ஆஃப் சர்க்குலேஷன் அப்படின்னு இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்போது இது வந்து என்னது? இந்த எஸ் என்னது? எஸ் வந்து அந்த லூப் என்க்ளோஸ் பண்ணியிருக்க ஏரியா. ஸோ இப்போ சப்போஸ் இதுதான் ஒரு லூப்பு அப்படின்னா இந்த லூப்பில் இங்கே இருக்கிறது வெலாசிட்டி. ஸோ அது என்னது? உங்களோட சர்ஃபேஸ் ஏரியா, அந்த லூப் என்க்ளோஸ் பண்ணியிருக்க ஏரியா. ஸோ அந்த டிஎஸ் இந்த சர்க்குலேஷன் எப்போ 0 ஆகலாம்? இது மினிமைஸ் குட்டி ஆகி இஃப் ஏரியாவே இல்லை அப்படின்னா இவர் சர்க்குலேஷன் வில் பி 0வா? அப்போது இது வந்து காமா 2 மைனஸ் காமா 1 S2 மைனஸ் S1 போடுவோம். அப்போது காமா 2 வந்து ஜஸ்ட் சம் வேல்யூ ஆஃப் காமா மைனஸ் 0 டிவைடட் பை இந்த எஸ் இருக்கும்போது இருக்கிற காமா அண்ட் வித்தவுட் ஏரியா இருக்கும்போது நோ சர்க்குலேஷன். அப்போது என்ன வருது? யுவர் சர்க்குலேஷன் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு வார்டிசிட்டி. ஓகேவா? ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இதை வச்சு தான் சம் போடுற மாதிரி இருக்கும். ஒன்று இது, இன்னொன்று இது. ஓகேவா? சரி, சம் போடுவோமா?
அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டிரைவ் பண்ணுவோமா? இப்போது இதை ஃபுல்லாக வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? உங்களோட v என்னது? v is equal to uy cap plus vj cap plus wk cap ds dxi cap plus dyj cap plus dzk cap. அப்போது காமா என்ன வரும்? காமா is equal to integral of u dx plus v dy plus w dz. ஓகேவா? போலார் கோஆர்டினேட்ஸில் என்ன வரும்? போலார் கோஆர்டினேட்ஸில் ds என்னது? என்னது? ப்ளஸ் இது என்ன சொல்லுவோம்? இங்கே ஐ கேப் ஜே கேப் போடுறோம்ல, இங்கே என்ன சொல்லுவோம்? இஆர் இ தீட்டா ரேடியல் டான்ஜென்ஷியல், அதுக்கப்புறம் டெப்த்து ஜெட்டு டிஆர் இஆர் ப்ளஸ் டி தீட்டா இ தீட்டா ப்ளஸ் டிசெட் இசெட். அப்போது இங்கே என்ன வரும்? இது கரெக்டா? இதில் ஒரு தப்பு இருக்குது, சொல்லுங்கள் பாப்பான்னு. ஆர் டி தீட்டா. ஏன் அந்த ஆர் போடுறோம்? யூனிட் மேட்ச் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போலார் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே யூனிட்ஸ் மிஸ் மேட்சிங்காக இருக்கும். இதோட யூனிட் என்ன? லென்த்து. இங்கே என்ன? வெறும் ரேடியன். பட் உங்களுக்கு என்ன வரணும்? ஒரு லென்த்தோட யூனிட் வரணும். ஸோ இங்கே ஆர் போடும். அதே மாதிரி தான் நிறையா இதில் டிவைட் பண்ணும்போதும் 1/r அதெல்லாம் போடும். என்ன நீங்கள் போலார் கோஆர்டினேட்ஸ் இல்லைனாலும் இந்த தீட்டா டேர்ம்ஸ் வர்றது பக்கம் கூட ஒரு லென்த்து டேர்ம் இருக்கும் யூனிட்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்? காமா இஸ் ஈக்குவல் டு VR dr ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் உங்கள் பொசிஷன் வெக்டர் டாட் வெலாசிட்டி வெக்டர் போட்டிங்கன்னா யூ வில் கெட் யுவர் காமா. ஓகே, அது போலார் கோஆர்டினேட்ஸ்லையும் சால்வ் பண்ணலாம், கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்லையும் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஒரு வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் u is equal to minus vy, v is equal to bx. அப்புறம் for the velocity distribution u is equal to minus by and v is equal to bx, evaluate the circulation around, evaluate circulation around the rectangular closed curve defined by x comma y is equal to 1 comma 1 3 comma 1 3 comma 2 1 comma 2. For the flow field u equal to minus by and v equal to bx, evaluate circulation over a rectangular closed loop of coordinates 1 comma 1 3 comma 1 3 comma 2 1 comma 2. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணணும்? இப்போது ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைங்க, இந்த ரெக்டாங்கில் வரைங்க. அப்படியே 1 comma 1 3 comma 1 3 comma 2 1 comma 2.
வரைஞ்சிட்டிங்களா ரெக்டாங்கிள்? ஒன்றும் இல்லை, ரெக்டாங்கிளோட 4 கார்னர் பாயிண்ட்ஸும் கோஆர்டினேட்ஸாக கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட்ஸை வச்சு ஒரு ரெக்டாங்கிளை வரையணும். ஓகேவா, இதுதான் ரெக்டாங்கிள். இந்த லூப்போட சர்க்குலேஷன் கேட்டிருக்காங்க. இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் சால்வ் பண்ணுமா, போலார் கோஆர்டினேட்ஸ் சால்வ் பண்ணுமா? கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்லாம் கார்ட்டீசியன் ஃபார்முலா இருக்குது. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? காமா இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் u dx ப்ளஸ் v dy. z காம்பனண்ட் இருக்கா? இது பியூர்லி 2 டைமென்ஷனல் xyல. ஸோ udx ப்ளஸ் vdyயே போதும். இதுதான் காமாவோட ஈக்குவேஷன். இப்போ உங்களுக்கு லூப் கன்சிஸ்ட் ஆஃப் 4 லைன் இருக்கா? ஸோ 4 லைனுக்குமே நீங்கள் இந்த லைன் இன்டகரல் இந்த லைனுக்கு, இந்த லைனுக்கு, இந்த லைனுக்கு, இந்த லைனுக்கு 4 லைனுக்குமே தனித்தனியாக அந்த லைன் இன்டகரல் போட்டு அதோட வேல்யூலாம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சர்க்குலேஷன். ஓகேவா, நேம் பண்ணிக்கலாமா? இது எதில் நேம் பண்ணிக்கலாம்? ஓகே, ஏ பி சி டி. இப்போது ஏபின்ற லூப்புக்கு போடலாம். பட் அதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் எழுதிக்கங்க. இது என்னது? சப்போஸ் இந்த லைனுக்கு நான் எழுதுறேன்னா இன்டகரல் ஏ டு பி இந்த டேர்ம் ப்ளஸ் அதே இன்டகரல் யூ டிஎக்ஸ் ப்ளஸ் வி டிஒய் ஃபார் பி டு சி ப்ளஸ் இன்டகரல் சி டு டி ப்ளஸ் இன்டகரல் டி டு ஏ. ஓகேவா, ஸோ அந்த 4 இன்டகரலையும் எவாலுவேட் பண்ணால் தான் உங்களுக்கு சர்க்குலேஷன் கிடைக்கும். இதை நீங்கள் இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். எல்லாத்தையும் உட்காந்து 0 அந்த இதுன்னு போட்டுருக்காங்க. இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைன் எப்படி ப்ரொசீட் ஆகுது? இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஸோ தேர் இஸ் எ சேஞ்ச் இன் எக்ஸ், பட் சேஞ்ச் இன் ஒய் இருக்கா? இல்லை. ஸோ இந்த லைன் இப்படி நகரவே இல்லை. இங்கே இருக்கிற லைன் தான் இப்படி நகர்ந்து இந்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. அப்போது உங்களுக்கு dx தான் இருக்குது, dy இல்லை. ஒய் கோஆர்டினேட் மாறவே இல்லை. அப்போது லைன் ஏபிக்கும் லைன் டிசிக்கும் என்னது 0 ஆகும்? dy 0 ஆகும். ஓகேவா, ஏன்னா இந்த லைன் இங்கே ஆரம்பித்து இங்கே மூவ் ஆகுது. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் 1th பிளேஸ்லேருந்து 3rd பிளேஸ்க்கு போகுது. பட் ஒய் கோஆர்டினேட்டில் 1th பிளேஸில் இன்னும் 1th பிளேஸ்லேயே தான் இருக்குது. நோ சேஞ்ச் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் 1,2லேருந்து 3,2க்கு போகுது. ஓகேவா, 1 to 3 இந்த எக்ஸ் டைரக்ஷன், பட் நோ மூமெண்ட் இந்த அப்பர் டைரக்ஷன் 2 to ஏ தான் இருக்குது. ஸோ இந்த லைனுக்கும் dy 0. அப்போது இன்டகரல் ஏபிக்கும் இன்டகரல் டிசிக்கும் இந்த டிஒய் டேர்மை கேன்சல் பண்ணுங்கள். அப்போது ஏபிக்கும் டிசிக்கும் சிடிக்கும் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? காமா இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி யூடிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகரல் சி டு டி யூடிஎக்ஸ். ஓகேவா, புரிஞ்சா? இல்லை எழுதணுமா? அதே மாதிரி இந்த லைனுக்கு என்ன? இந்த லைன் ஒயில் மட்டும்தான் தேர் இஸ் சம் சேஞ்ச், எக்ஸில் தேர் இஸ் நோ சேஞ்ச். அப்போது இன்டகரல் பி டு சிக்கும் டி டு ஏக்கும் யூ வில் ஹேவ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஒயில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. டுவர்ட்ஸ் ஒய் டைரக்ஷன் மட்டும்தான் தேர் இஸ் சம் சேஞ்ச் இன் வேல்யூ. எக்ஸ் அப்படியே தான் இருக்குது, குறையும் இல்லை கூடவும் இல்லை. ஓகேவா, ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன ஈக்குவேஷன் வருதுன்னு. இங்கே எக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ டிஒய் 0 ஹரிசாண்டல் லைன்ஸ்க்கு. ஸோ இன்டெக்ரல் ஏபியும் சிடியும் இன்டெக்ரல் ஏபியிலையும் சிடியிலையும் டிஒய் இருக்காது. டிஒய் ஈக்குவல் டு 0. இதுவே வெர்டிக்கல் லைன்ஸில் வெர்டிக்கலாக மட்டும்தான் தேர் இஸ் சம் சேஞ்ச் இன் வேல்யூ, எக்ஸ் வேல்யூஸ் சேஞ்ச் இல்லை. ஸோ டிஎக்ஸ் 0. அப்போது பிசிலையும்
dAலையும் dx டாட் 0. அப்போ எப்படி சிம்பிளிஃபை ஆயிருக்கு உங்களோட ஈக்குவேஷனு? சர்க்குலேஷன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b u dx ப்ளஸ் இன்டெக்ரல் b to c v dy ப்ளஸ் இன்டெக்ரல் u dx c to d இன்டெக்ரல் a to d v dy. ஓகேவா? இதுவரை கிடச்சிருச்சா? வந்துருச்சா எல்லாருக்கும்? இப்போ சிம்பிள். யூக்கு பதிலாக என்ன போடணும்? யூக்கு பதிலாக b மைனஸ் by போடுங்க. இந்த இடத்துல bக்கு பதிலாக bx போடுங்க. அதே மாதிரி அந்தந்த இடத்துல போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு இதை எவாலுவேட் பண்ணுவோம். a to b இன்டெக்ரல் இன்டெக்ரலில் dx மட்டும் தான் இருக்குது. அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b. இப்போ a to b முதல்ல டிஃபைன் பண்ணுங்கள். a to b dx. அப்போ சேஞ்ச் இன் எக்ஸு. ஏலேருந்து பிக்கு dx எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி மாறுது? ஏலேருந்து பிக்கு எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி மாறுது? 1 2 3. ஓகேவா? இதுவே dy இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரம் y1 to y2 போயிருந்துருக்கணும். பட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே y1 சேம் y2வும் சேம், அதனால தான் 0 ஆச்சு dy. ஓகேவா? இன்டூ u என்னது? மைனஸ் by ஓகே எழுதுறேன் நான். இன்டூ dx. ஓகேவா? இதில் y என்னது? இந்த லைனுக்கு y என்னது? இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். என்ன y? 1. அப்போது இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 to 3 மைனஸ் b இன்ட்டு 1 இன்ட்டு dx. இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸு. ஸோ dx அதுதான் உங்களோட இன்டெகிரேஷன். லிமிட் என்ன? 1 to 3. அப்போது b இன்ட்டு 3 மைனஸ் 1 2bயா? மைனஸ் 2b. மைனஸ் இருந்துச்சுல முன்னாடி, மைனஸ் 2b. ஓகேவா? இன்டெக்ரல் b to c dx 0 ஆயிரும். ஸோ வெறும் v dy. இன்டெகிரேஷன் y அதுல என்ன கோஆர்டினேட்லேருந்து என்ன கோஆர்டினேட்டாக மாறுது? 3,1லேருந்து 3,2. ஓ இன்டெக்ரல் வந்து 1 to 2. 3b. அடுத்து இன்டெக்ரல் c to d என்ன வருது? 4b வருதா? டோட்டலாக சர்க்குலேஷன். யூனிட் என்னது சர்க்குலேஷனுக்கு? இதில் சரி விடிஎஸ்க்கு என்னது? டிஎஸ் பொசிஷன் வெக்டாரு, லென்த் யூனிட்டு, v வந்து மீட்டர் பர் செகண்டு, மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டு. இந்த லூப் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஸ்டார்ட் ஆகுது, போகுது, இப்படி கண்டினியூ ஆகுது. ஓகேவா? இதுதான் ஆரிஜின். இதிலேருந்து இந்த ரேடியஸ் வந்து R1, இந்த ரேடியஸ் வந்து R2. ஓகேவா? இதுக்கு சர்க்குலேஷன் கண்டுபிடிங்க. இதுக்கு எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்? போலார் கோஆர்டினேட்ஸ் ஈக்குவேஷன்.
போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு ஈக்குவேஷன் என்னது? gamma is equal to integral Vr dr plus V theta rd theta plus Vz dz. இதில் இது சிம்பிளி 2 டைமென்ஷனல் ஃப்ளோ தான். ஸோ z காம்பனண்ட் வராது. Vr 0. ஸோ Vr இருக்கிற எந்த டேர்மும் வராது. அப்போது உங்களோட சிம்பிளிஃபைடாக என்ன ஈக்குவேஷன் வருது? gamma is equal to integral of இதில் மொத்தம் நீங்கள் எத்தனை லூப்புக்கு சால்வ் பண்ணணும்? எத்தனை லைன் இன்டெக்ரல் இருக்குது? அதே அப்படி இருந்தால் மட்டும்தான் லைன் இன்டெக்ரல் அர்த்தம் இல்லை. எனி கர்வ் லைன் இன்டெக்ரல் தான். 4 1 a to b, b to c, c to d, d to a. ஓகேவா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் 4 லைன் இன்டெக்ரலுக்கு சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த 4 லைனுக்கு நீங்கள் என்ன ஈக்குவேஷன் எழுதிங்க? a to b v theta rd theta, b to c v theta rd theta, c to d v theta rd theta, d to a v theta rd theta. இங்கே என்ன இருக்குது? d theta. ஏபிக்கும் சிடிக்கும் ஆங்கிள் மாறுதா? இல்லை. உங்களோட வெக்டர் இப்படி மட்டும்தான் போகுது, அதோட பொசிஷன் மாறலை. ஓகேவா? there's no change in angle, ஒன்லி டிரான்ஸ்லேஷன் தான் நடக்குது, நோ ரொட்டேஷன். ஸோ இந்த லைனுக்கும் சரி இந்த லைனுக்கும் சரி டி தீட்டா வந்து 0. அப்போது நம்ம அந்த லைன் இன்டெக்ரலை எவாலுவேட்டே பண்ண வேணாம். அப்போ நமக்கு இருக்கிற 2 லைன் இன்டெக்ரல் என்னது? பி டு சி வி தீட்டா ஆர்டி தீட்டா இன்டெக்ரல் டி டு ஏ வி தீட்டா ஆர்டி தீட்டா. இது முதல் எழுதுங்க ஈக்குவேஷனா. integral b to c ஓகே. ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ணுவோமா? ஃபஸ்ட் இன்டெக்ரல் என்னது? இன்டெக்ரல் பி டு சி. பி டு சி அப்போது காமா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆங்கிள் எப்படி எழுதுவீங்க? ஒரு நாள் எப்படி ஆங்கிளை டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே எடுத்துக்க, இதுதான் உன்னோட தீட்டா. ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க, 0 டிகிரியில் ஆரம்பிக்குது. இது 90 180. ஓகே தானே? ஸோ பை டு ஒன் உன்னோட டைரக்ஷன் லூப் இப்படி போகுது, இப்படி இல்லை. ஓகேவா? அப்போது பை டு 0. ஓகே தானே? இதுக்கு இந்த லூப்புக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த லூப்புக்கு 0 to பை நம்ம எப்படி ஆங்கிளை டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான். 0லேருந்து 180 டிகிரிக்கு பைக்கு போகுது. அப்போது பை டு 0 வி தீட்டா என்னது? ஒமேகா இன்ட்டு ஆர். ஆர் என்னது இந்த இதுக்கு? R1. அப்புறம் டி தீட்டா. ஓகே ஓகே. எவாலுவேட் பண்ணுங்க. டி தீட்டா இன்டெகிரேட் பண்ணால் தீட்டா. தீட்டா என்னது? 0 மைனஸ் பை. அப்பர் இன்டெகிரல் மைனஸ் லோவர் இன்டெகிரல். ஓகேவா? எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளோ வருது? காமனாக இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் என்ன வருது?
ஒமேகா பை R2 ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர். ஓகே, இப்போது போலார் கோஆர்டினேட்ஸில் இது எதுவும் டவுட் இருக்கா? வேகாக இருக்கிற மாதிரி எதுவும் இருக்கா? சரி, ஓகே. போலார் கோஆர்டினேட்ஸில் ஒரு சம்மு, இதில் ஒரு சம் பார்த்துட்டோமா? இப்போது நம்ம வார்டிசிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா டிரைவ் பண்ணோம்ல, அதை வச்சு எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? என்ன பார்த்தோம்? காமா இசிக்வல் என்னன்னு பார்த்தோம்? S இன்ட்டு வார்டிசிட்டி. ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இதுக்கு வார்டிசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, ஒமேகா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே. ஒமேகா என்னது? டெல் கிராஸ் வி. இது வந்து வெறும் XY பிளேன் தான். அப்போது எந்த 2 டேர்ம் மட்டும் வரும்? XY மட்டும் தான் வரும். என்ன அது 2 டேர்ம் என்னது? இது ஓகே, XY பிளேனில் இருக்குது. அப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு ரொட்டேஷன் எதை பொறுத்து இருக்கும்? ஜெட்டை பொறுத்து இருக்கும். ஸோ WZ இருக்கும். WZ இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் மைனஸ் எக்ஸோட வெலாசிட்டி u, ஒயோட வெலாசிட்டி v. 2 டைம்ஸ் எவ்வளோ வெலாசிட்டி? எவ்வளோ சொன்னேன் அதில்? என்ன ஈக்குவேஷன் இருந்துச்சு வெலாசிட்டி? பிஎக்ஸு பிஒய்யா? நோட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, போடுங்க போடுங்க போடுங்க. ஆக்சுவலி இங்கே 2 வராது. 1/2 × 2ன்னு இருக்கும். எவ்வளோ அப்போ? சரி, எவ்வளவு இது? வார்டிசிட்டி 2. வார்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2b வருது. எஸ் என்னது? அந்த லூப் என்க்ளோஸ் பண்ணியிருக்க ஏரியா. இங்கே லூப் எவ்வளோ ஏரியா என்க்ளோஸ் பண்ணியிருக்கு? அதான்டா, எவ்வளோடா? 2. ஏன்னா இது லென்த் எவ்வளோ? 1, இது 2. அப்போது 2 × 2b இஸ் ஈக்குவல் டு 4b. இதே தானே நம்ம லூப்பாக இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிச்ச போய் வந்துச்சு. அதே மாதிரி இதுக்கு போடுங்க பார்ப்போம். அதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் இதில் தெரியுமா? போலார் கோஆர்டினேட்ஸில் நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எப்படி எழுதுவோம் யூஸ்வலாக? ஜெட்டு, ஒமேகா ஜெட்டு தான் இங்கே எழுதுவோம். ஓகேவா? என்ன மீதி 2 கோஆர்டினேட்ஸ் என்னது? ஆரும். அப்போது டோ பை டோ ஆர் ஒன்று இருக்குமா? டோ பை டோ தீட்டா ஒன்று இருக்குமா? இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஒமேகா கண்டுபிடிக்கிறோம். தீட்டாவோடது பட் இங்கே என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். ஏன்னா ஒமேகாவோட யூனிட் என்னது? வெறும் பெர் செகண்ட் தான். ஓகேவா? ஸோ லென்த் யூனிட் எதுவுமே வரக்கூடாது. இங்கே லென்த் யூனிட் எதுவுமே வரல. இங்கே ஒரு லென்த் யூனிட் இருக்கும். ரொட்டேஷன் கரெக்டு தானே? ஆர் தீட்டா விட்டாங்க பாரு. ஆர்வி தீட்டா ஆர்வி தீட்டா தானே? ஆமாம், இங்கே தான் 1/r வரும். இல்லை, ஏதோ இடிக்குது. எனக்கு தெரிஞ்சு
ரெண்டு சைடுமே 1/r. ரெண்டுலேயுமே 1/r வரும். 0 ஆயிரும். பட் ஈக்குவேஷன் தெரிஞ்சுங்க, ரெண்டுலேயுமே 1/r வரும். 1/r காமனாகவே எடுத்துடலாம். இங்கே வந்து இந்த ஆர் இருக்கிறனால யூனிட்டை கேன்சல் பண்ணணும். இங்கே விஆர் இருக்குது, அதில் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அதுவும் மீட்டர் தான் வரும். வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே எம் வரும், அந்த எம்மை கேன்சல் பண்ணுறது. என்ன வருது? ஆர் வி தீட்டா. வி தீட்டாவுக்கு பதிலாக இன்னொரு ஒமேகா ஆர் போடுவீங்க. ஒமேகா ஆர் ஸ்கொயர்டு தானே உள்ளே இருக்க போகிறது. ஒமேகா ஆர் ஸ்கொயர்டு ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, 2 ஒமேகா ஆர் தானே வருதா? புரியலையா? டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஆர் வி தீட்டா பை டோ ஆர். வி தீட்டா என்னது? ஒமேகா ஆர். ஆர் வி தீட்டா என்னது? ஆர் இன்ட்டு ஒமேகா ஆர். ஒமேகா ஆர் ஸ்கொயர்டு. அதை ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒமேகா ஆர் ஸ்கொயர்டு ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது? 2 ஒமேகா ஆர். அப்போது இங்கே இன்னொரு முன்னாடி ஒரு 1/r இருக்குது. 1/r 2 ஒமேகா ஆர் மல்டிப்ளை பண்ணால் 2 ஒமேகா. ஏரியா கண்டுபிடிங்க. ஏரியா என்னது? πr ஸ்கொயர்ட் பை 2. இது உள்ளே ட்ரில் பண்ண மாதிரி. ரேடியஸ் வந்து ஆர். இதை வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? ஏரியா கூட மல்டிப்ளை பண்ணணும். ஏரியா வந்து πr ஸ்கொயர்ட் பை 2 r2 ஸ்கொயர் மைனஸ் r1 ஸ்கொயர். 2 இந்த 2 கேன்சல் ஆகிட்டு ஒமேகா பை r2 ஸ்கொயர் மைனஸ் r1 ஸ்கொயர். இதானே போனதுலேயே வந்துச்சு.